ஸோ பாருங்கள், இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம ட்ரினிட்டி பற்றி ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அண்ட் உண்மையாலுமே லைக் அது ஒரு மிஸ்ட்ரி. நம்மளுடைய மைண்ட்னால அதை முழுசாக வந்து லைக் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஆல்ரெடி லைக் அந்த பைபிள் ஸ்டடியில் நான் ரெகுலராக சொல்கிறது என்ன அப்படின்னா, பாருங்கள், லைக் ட்ரினிட்டி வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருந்தாலும், அதை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாதனாலும், முழுசாக புரிஞ்சுக்கொள்ள முடியாதனாலும், there is a kind of understanding that we need to have. ஸோ வேத வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு அதில் வந்து எழுதப்பட்டிருக்குது, வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ ஆண்டவரை பற்றி, இன்ஃபினிட் காடை பற்றி முழுசாக இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, நித்தியத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இஸ் இன்ஃபினிட். அதனால தான் நம்ம நித்திய நாள் அவருடைய பாதத்தில் இருந்தாலும் we will keep seeing new dimension of God, லைக் இன்னும் டீப்பர் லெவலில், இன்னும் கிளியராக. ஸோ லைக் அது வந்து லைக் இருக்க போகுது. ஸோ இந்த உலகத்துலேயும் இல்லை, வரப்போகிற உலகத்துலேயும் இல்லை, நம்மளுடைய நாலேஜ் ஆண்டவரை பற்றி ஒரு நாளும் எக்ஸாஸ்ட் ஆகிற லெவலுக்கு நம்ம வந்து அவரை பற்றி கற்றுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை அவரை பற்றின சில ட்ரூத்தை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அண்ட் ட்ரினிட்டியில் மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சன், அந்த திரியேக தேவனில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரில் இருக்கிறதுலே மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சன், இருக்கிறதுலே வந்து லைக் அப்யூஸுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, பட் அப்யூஸ்டு பர்சன் யார் அப்படின்னா, இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறதுலே மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சன் இன் ட்ரினிட்டி. பாருங்கள், லைக் ஜனங்க கிரேசி ஐடியாஸை வந்து வச்சுருக்கிறாங்க. திரியேக தேவனை பற்றி நினைக்கிறப்ப, பரிசுத்த ஆவியானவரை வந்து நினைக்கிறப்ப, அவர் ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறாங்க, ஏதோ ஒரு பவராக பார்க்குறாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்ட்யூஷனை நமக்கு ஆக்டிவேட் பண்ணுற ஒரு நபராக வந்து லைக் பார்க்குறாங்க. அவர் ஒரு பர்சனாக பார்க்குறது கிடையாது, அவர் ஒரு நபர். லைக் ஹீ ஹேஸ் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ். அவர் நம்ம பாவம் செய்கிறப்ப அவர் துக்கப்படுறார். அண்ட் அவர் வந்து லைக் தேவனுடைய எல்லா குணாதிசயமும் உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் சாவரனாக இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் சாவரனாக இருக்கிறார். ஆண்டவர் ஆம்னிசென்ட்டாக இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் ஆம்னிசென்ட். ஆண்டவர் ஆல் நோயிங்காக இருக்கிறார், பிரசன்ட், ஹி இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர், ஆம்னி பிரசன்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இவரும் அதே குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறார். ஹி இஸ் கோ ஈக்குவல் வித் காட். தேவனுக்கு சமமானவராக அவர் இருக்கிறார். பட் இந்த மாதிரி வந்து லைக் நம்ம பார்க்குறது இல்லை. இன்றைக்கி பாருங்கள், ஹோலி ஸ்பிரிட்டை எந்த அளவுக்கு வந்து க்ரீவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து லைக் க்ரீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது மெஜாரிட்டி கிறிஸ்டியன் டைமில் என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சில்லியான காரியத்துக்கு கூட அவருடைய பேரை வந்து லைக் பிளாஸ்ஃபீம் பண்ணுவாங்க. அவருடைய வார்த்தை வந்து லைக் அவருடைய குணாதிசயத்தை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ எனக்கு வந்து லைக் விசில் அடிக்க போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார், தோசை திருப்பி போடணுன்னு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். அந்த மாதிரி கிரேஸியாக. அதே மாதிரி லைக் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா நம்ம பலவீனம் அடைய மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார் அப்படின்னா நம்ம வந்து லைக் மித்தவங்களுடைய ஹார்ட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். மித்தவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி லைக் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா ஹெவன்லி ரெல்மில் என்ன நடக்குதுங்கிற நாலேஜ் வந்து லைக் நமக்கு வந்துடும். அண்ட் எப்படி பார்க்கப்படுதுன்னா, பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியில் பல லெவல்ஸ் இருக்குது. அதில் ஒரு லெவல் வந்து நோயிங் கிரைஸ்ட், அக்செப்டிங் த காஸ்பல், அதெல்லாம். ஆனால் அதிலிருந்து இன்னொரு லெவல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எலிமெண்ட்ரி லெவல். இதிலிருந்து இன்னொரு செகண்டரி லைக் ஒரு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, லைக் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறது. ஸோ லைக் பாருங்கள், லைக் நான் நேற்று ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, பெனிஹின் வந்து ஒரு லேடியை வந்து குணப்படுத்துறதுக்காக தள்ளி விட்டு அந்த அம்மா செத்துருச்சாமா ஸ்டேஜ்லேயே. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இதுதான் பீப்புளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ லைக் நாய்மதி கத்துறது, சிரிக்கிறது, விக்கல் வர்றது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட வந்து லைக் பீப்புள் கம்பேர். ஸோ லைக் ஃபினான்ஷியலாக ப்ராஸ்பரிட்டிக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து லைக் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி லைக் பல கிரேசி ஐடியாஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி லைக் இன்றைக்கி ஜனங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறப்போ பாருங்கள், லைக் பைபிள் இன்றைக்கி என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவருடைய கேரக்டர், அவருடைய மினிஸ்ட்ரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவசியமாக இருக்குது.
அண்ட் அதை பற்றி நம்ம சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லைன்னா, அவரை பற்றி நம்ம சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பாருங்கள், கிறிஸ்தவத்துக்கு அதிக பெர்சக்யூஷன் எதனால் வருதுன்னா, அதிகமான கிண்டல், அதிகமான அவமானம் எதனால் வருது தெரியுங்களா? இந்த ட்ராமானால தான். அண்ட் லைக் நம்ம கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன்னா சரியான புரிதல் கிடையாது பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அண்ட் வெளியில் இருக்கிறவங்க அதை பார்க்குறப்போ, கிறிஸ்டியன்ஸை இவனுக்கு வந்து இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பானுங்க, அல்லேலூயா கூட்டம் இவனுக்கு வந்து லைக் சத்தம் போடுறவனுங்க, இவனுக்கு வந்து கை தட்டுறவனுங்க, லைக் அந்த மாதிரி லைக் நம்மளை பற்றி பாருங்கள். லைக் சரியாக நம்ம ட்ரினிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா உலகத்துக்கு நல்ல சாட்சியாகவே நம்மளால் இருக்க முடியாது. இன்றைக்கி சுவிசேஷம் போய் சேர்றதுக்கு தடையாக இருக்கிறதே சரியான புரிதல் இல்லாமல் நம்ம வந்து லைக் இந்த காரியங்களெல்லாம் செய்கிறது தான். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஹோலி ஸ்பிரிட் இஸ் த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சன் இன் ட்ரினிட்டி. திருத்துவத்தில் மிகவும் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ லைக் ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் யார்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் ஆண்டவராக இருக்கிறாரு. ஹி இஸ் நாட் இன்ஃபீரியர். அவர் வந்து ஸோ ஆண்டவர் காட் த ஃபாதர் இருக்கிறாரு. காட் த ஃபாதருக்கு கீழே செகண்ட் பொசிஷனில் ஜீசஸ் த சன், லைக் காட் த சன் அவர் இருக்கிறாரு. அண்ட் மூணாவது லாஸ்ட்டில் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. பாருங்க, 3 பேரும் நம்மளுடைய ரிடம்ஷனில், நம்மளுடைய மீட்பில் 3 பேரும் 3 விதமாக செயல்படுறாங்க. 3 ரோல்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எந்த இன்ஃபீரியாரிட்டி கிடையாது, சுப்பீரியாரிட்டி கிடையாது, எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க. பட் வேறு காரியங்களை செய்கிறாங்க நம்மளுடைய மீட்பில். ஸோ உலகம் வந்து பாவத்தில் விழுந்த இந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு திட்டத்தை வகுத்தவர் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அவர் தான் ஹி கம்ஸ் அப் வித் அ பிளான் தட் இந்த ஜனங்களை மீட்கணும், பாவத்தில் விழுந்திருக்கிறவங்களை வந்து காப்பாற்றணும். ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம ரட்சிப்பை தரணும்னு திட்டத்தை போட்டது யார்? காட் த ஃபாதர். அண்ட் இந்த போட்ட திட்டத்தை நிறைவேற்றினது, பூமிக்கு வந்து ஆண்டவர் பிளான் பண்ணதை நிறைவேற்றினது இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழப்பட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீசஸுடைய ஒர்க்கில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அண்ட் ஹோலி ஸ்பிரிட் பாருங்கள், கடந்த 2000 வருஷமாக ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ரட்சிப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆண்டவர் போட்ட திட்டம், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின காரியத்தை உலகம் எங்கும் அதை அப்ளை பண்ணிகிட்ருக்காரு, சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார். ஆனால் அந்த பாவிகளெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்று கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறது யார் உறுதி செஞ்சிட்ருக்கிறா இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஸோ ஹோலி ஸ்பிரிட் பிளான்ஸ், ஹி லேஸ் ஆஃப் த பிளான். Jesus Christ executes and Holy Spirit sustains, he perseveres. ஸோ ஒரு திட்டம் இருக்குதா, பிதாவுடைய ஒரு திட்டம் இருக்குது. அண்ட் அந்த திட்டத்தை வந்து கடைசி வரைக்கும் முடிக்கிறது ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இத்தனை இடத்துக்கு சுவிசேஷம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், டெக்னாலஜி இல்லை, படிப்பறிவு இல்லாதவங்க கிறிஸ்தவர்கள் அந்த டைமில், லைக் ஃபேவரபுளான கவர்மெண்ட் கிடையாது, பயங்கரமான பெர்சக்யூஷன். இதன் மத்தியில் எப்படி காஸ்பல் வந்து அப்போவே இந்தியாவுக்கு வந்துச்சு பாருங்கள். சூப்பர் நேச்சுரல் டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அந்த காரியங்கள் நடக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் செஞ்சது யாருன்னு பரிசுத்த ஆவியானவர். சபையை நிறுவி விசுவாசிகளை வந்து சபையில் சேர்த்தி பாவத்தை குறித்து உணர்த்தி இதெல்லாம் பண்ணது ஹோலி ஸ்பிரிட் தான். நம்ம கையில் இன்றைக்கி இருக்கிற புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் எழுதப்பட்டது கிடையாது, அவருக்கு அப்புறம் எழுதப்பட்டது. யார் அதை பண்ணது? நம்ம 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்குதாமா. ஸோ பைபிள் எழுதுனது யார்? ஹோலி ஸ்பிரிட். சபைகளை கட்டுறது யார்? ஹோலி ஸ்பிரிட். பாவத்தை குறித்து உணர்த்துறது யார்? பரிசுத்த ஆவியானவர். காஸ்பலை உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்துறது பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ ஜனங்களோட பேசுறது ஹோலி ஸ்பிரிட் தான். பைபிளை கொண்டு நம்ம பைபிள் படிக்கிறப்ப நம்மளோட இருதயத்தில் கிரியை செய்கிறது யார்? காட் த ஹோலி ஸ்பிரிட். லைக் திஸ் இஸ் ஹூ ஹோலி ஸ்பிரிட் இஸ். இவ்வளோ மேன்மையான மகிமை நிறைந்த ஒரு வல்லமையான ஊழியத்தை காரியத்தை அவர் வந்து நடைபெற்றுட்டு இருக்கிறார். பட் லைக் பீப்புள் மார்க் ஹிம். அவரை பற்றி சரியான புரிதல் இல்லாமல்
பாருங்கள், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து அவரை ட்ரீட் பண்ணுறாங்க, அவரை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹோலி ஸ்பிரிட், காட் த ஹோலி ஸ்பிரிட்டுடைய மினிஸ்ட்ரி, அவர் என்ன மாதிரியான ஒர்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாரு, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ நம்ம ஜான் எடுத்துக்கலாம், 16வது அதிகாரம் 12 to 15 வாசிக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஓகே, ஸோ பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை விட்டுட்டு போக போகிறாரு. அவங்களுடைய இருதயம் கலங்குற அளவுக்கு சில காரியங்களை வந்து சொல்கிறாரு. ஸோ என்னவெல்லாம் சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு போக போகிறேன், உங்களில் ஒருத்தன் என்னை காட்டித்தர போகிறேன், நீங்கள்லாம் சதறடிக்கப்படுவீங்க ஆடு மாதிரி, அண்ட் நான் வந்து கொல்லப்படுவேன். அதுக்கப்புறம் என்ன அவர் சொல்கிறாரு, நீங்களும் இயேசு கிறிஸ்துவில் என்னுடைய நாமத்துக்காக நீங்களும் என்ன பண்ணப்படுவீங்க, உபத்திரத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க, கொல்லப்படுவீங்க, வெறுக்கப்படுவீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் உங்களை கொல்றது வந்து ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துறத வந்து நினைப்பாங்களாம். இதெல்லாம் டிசைபிள்ஸ் கேட்டு அவங்களோட இருதயம் பயங்கர பேர்டன் ஆகி பயங்கர ஒரு கலக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. ஜீசஸ் வந்து அதனால தான் அந்த வேர்ஸ் 12 என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, பட் யூ வில் நாட் பேர், நீங்கள் உங்களால் தாங்க முடியாது நான் சொன்னேன்னா. அண்ட் இதை நம்ம பார்க்குறப்ப ஜஸ்ட் இந்த இடத்துல நான் எதுக்கு நேரம் உங்களுடைய அட்டென்ஷனை திருப்ப விரும்புகிறேன்னா, த கைண்ட் ஆஃப் டீச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ், எவ்வளோ ஜென்டிலாக, ஐ மீன் எவ்வளோ எவ்வளோ கிரேஷியஸாக அவர் இருக்கிறாருன்னு பாருங்களேன். ஸோ லிசனரை கேட்டுட்ருக்கிற சீஷர்கள் அவங்கள கட்டுக்கிற விதத்தில் அவருடைய டீச்சிங் இருந்துச்சு, அவருடைய டிசைபிள்ஷிப் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்திருக்கா, மித்தவனுக்குள்ளேயும் அதை நடக்கணும், ஏன்னா எனக்குள்ளே நடந்திருக்குது, நான் அதை பண்ணியிருக்கிறேன், உனக்கு என்ன அது பண்ணுறதில்ல, அப்படி தான் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக இருக்கிறோம். பட் ஜீசஸ் வந்து இஸ் பேஷண்ட், அவர் வந்து ஒரு கிரேஷியஸான டீச்சராக இருக்குது. அவர் சீஷர்களை பார்க்குறாரு, கலங்கி இருக்கிறாருங்கிறத உணர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாத்தையும் சொன்னால் தாங்க மாட்டேன். பாருங்களே, கிறிஸ்டியன் ட்ரூத்தில், கிறிஸ்டியன் மெச்சூரிட்டியில் வளர்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். வி கான்ட் டேக் ஆல் அட் ஒன்ஸ். கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப் வந்து லைஃப் லாங் ப்ராசஸ். தெர் இஸ் நெவர் அ பாயிண்ட் வேர் வி கேன் டெல் ஐ ஹவ் லேர்ன்ட் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் கற்றுக்கிட்டேன் நம்ம சொல்லவே முடியாது. சாகர வரைக்கும் சீஷத்துவத்தில் நம்ம வளர்ந்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே அடியாக நமக்கு வந்து விளக்கிறது கிடையாது. ஹி இஸ் பேஷண்ட் அண்ட் கிரேஷியஸ் அண்ட் ஜென்டில். அவர் அவ்வளோ ஜென்டிலாக இருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறப்ப. அண்ட் ஜீசஸ் பாருங்கள், அவரோட கம்பேர் பண்ண முடியுமா டிசைபிள்ஸை? பண்ணவே முடியாது. இவருடைய ஹோலினஸ் எங்கே, இவருடைய இன்சைட் எங்கே, இவருடைய விஸ்டம் எங்கே, இவங்க எங்கே இருக்கிறாங்க? பட் ஜீசஸ் பேஷண்ட்டாக டீச் பண்ணி அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் தென் அவர் யாருக்கிட்ட இவங்களை விடுறாரு அப்படின்னா, பாருங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் சொன்னதாக சொல்லிட்டேன், அண்ட் இங்கேருந்து உங்களை வந்து ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் யூ, பரிசுத்த ஆவியானவங்க உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவாருங்கிறார். கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பாருங்கள், இட் டேக்ஸ் பீப்புள் டு க்ரோ. ஐ மீன் இட் டேக்ஸ் டைம் ஃபார் பீப்புள் டு க்ரோ. ஸோ நேரம் வந்து நம்ம தரணும். ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்குறோமா ஒருத்தங்களுக்குள்ள, இட் டேக்ஸ் டைம். அண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, மீன் டைம் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு we should pray, we should allow. இம்பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது யாருக்கிட்டனாலும். இம்மீடியட்டாக அந்த சேஞ்ச் நடக்கணும், அந்த இது வந்து இந்த கன்விக்ஷன் வரணும். நோ, இட் வாண்ட். அண்ட் ஜீசஸ் அதை தான் நம்ம கத்துறார். ஜீசஸே பாருங்கள், ஹோலி ஸ்பிரிட்டு கிட்ட தான் அவர் டிசைபிள்ஸை வந்து ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ ஜெபிக்கணும், நம்ம எவ்வளோ வந்து மித்தவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறதுக்கு, மித்தவங்க சத்தியத்தில் வளர்கிறதுக்கு, கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு, அவங்களுடைய தவறை சரி பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் நம்ம தரணும், எவ்வளோ ப்ரே பண்ணணும்.
ஸோ பாருங்க, இது sermonோட மெயின் பாயிண்ட் கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் டு வாட் ஜீசஸ் இஸ் டூயிங். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களுடைய லைஃப்பில் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் சம்படிஸ் லைஃப், இட் டேக்ஸ் டைம். பீப்புள் நீட் டைம் டு க்ரோ. லைக் மினிஸ்ட்ரியில் வந்து, ஃபேமிலியில், திருமணத்தில் நான் கற்றுருக்கிறது அதுதான். நான் வளர்கிறதுக்கு டைம் ஆகுது, மித்தவங்க வளர்கிறதுக்கு டைம் ஆகுது, சபையில் ஜனங்க வளர்கிறதுக்கு டைம் ஆகும். நம்ம பேஷண்ட்டாக we have to keep praying. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்ய நம்ம வெயிட் பண்ணிட்டு. ஸோ லைக் பால் சொல்கிற மாதிரி நம்ம விதைக்கலாம், நீர் பாய்ச்சலாம், பட் விளைய பண்ணுறது யார்? கர்த்தர். அவர் தான் பண்ணுறார். ஹோலி ஸ்பிரிட், காட் த ஹோலி ஸ்பிரிட் தான் இந்த ஒர்க்கை வந்து லைக் பண்ணுறார். அதனால் கிறிஸ்டியன்ஸாக நம்மளோட என்டையர் வாக்கில் we should be dependent on God the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வந்து லைக் நம்ம அதை அப்ரோச் பண்ணோம், அதை வாழணும். அதில் இருக்கிற எல்லாத்தையுமே பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து தான் நம்ம பண்ணணும். ஓகே ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜீசஸ் வந்து டிசைபிள்ஸை பார்க்குறாரா, அவங்களுடைய ஆங்ஸைட்டியை பார்க்குறாரு, அவங்களுடைய வீக்னஸை பார்க்குறாரு. நான் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, யூ வில் நாட் பேர் சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள். ஸோ ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாரு, அவருடைய மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம். verse 16 பாருங்களேன், 16வது வசனம். ஒரே நிமிஷம், சாரி 13 verse 13 சாரி. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் என்ன மாதிரி மினிஸ்ட்ரியை பண்ணுறாரு கிறிஸ்டியன்ஸோடைய லைஃப்பில். verse 13 நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பரிசுத்த ஆவியானவர் யார்? சத்திய ஆவின்னு வந்து லைக் இங்கே போட்டிருக்கு. ஸோ லைக் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது தெரியுங்களா? இஸ் a spirit of truth. சத்திய ஆவியாக அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? சகல சத்தியத்திலையும் நடத்துகிறவர் அவர் வந்து இருக்கிறார். திஸ் இஸ் வாட் லைக் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் டஸ். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டோடைய மினிஸ்ட்ரி என்ன, ஹோலி ஸ்பிரிட்டோடைய கேரக்டர் என்ன கிறிஸ்டியன்ஸோடைய லைஃப்பில் என்ன தெரியுங்களா? நம்மளைய சகல சத்தியத்தில் நடத்துறது அவர் தான். அண்ட் மறுபடியும் இப்போ இந்த இடத்துல சத்தியங்கிறது என்னது? வாட் இஸ் ட்ரூத்? சத்தியத்தில் நடத்துவார், சத்திய ஆவி அப்படின்லாம் பார்க்குறப்போ லைக் என்னது அப்படின்னா என்னது பாருங்கள். நம்ம ஜான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஐ ஆம் த வே, நான் வழி. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? நான் சத்தியம், நான் ஜீவனுங்கிறேன். ஸோ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுங்கிறேன். ஸோ சத்தியத்தில் அவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? உங்களை சத்தியத்தில் நடத்துறது. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? நீங்கள் சகல சத்தியத்துலேயும் நீங்கள் வளரணும். இப்போ இந்த சத்தியங்கிறது என்னது? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவில் வளரணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின என்ன லைக் அந்த விஸ்டமில் அப்புறம் போல் நீங்கள் மாறணும். இதுதான் ப்ரைமரியாக ஹோலி ஸ்பிரிட்டுடைய மினிஸ்ட்ரி. இதுதான் அவருடைய வேலை. ஓகேவா? ஸோ இன்னும் நான் இதை கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் தரேன். எனக்கு உடம்பு சரியில்லை, தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜான் 8:44 நீங்கள் பாருங்களேன். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். ஜான் 8:44. ஓகே, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஓகே, இந்த இடத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, ஸோ பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக இருக்கிறாரு, சகல சத்தியத்தில் அவர் நடத்துகிறார். இது நீங்கள் பெட்டராக புரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அதனுடைய ஆப்போசிட்டை காட்டுறேன்.
அதனுடைய ஆப்போசிட் யார் அப்படின்னா பிசாசு. அவன் யார் அப்படின்னா பொய்யனாக இருக்கிறான், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். இப்போ இதை நம்ம பார்க்குறப்போ இவன் எந்த சத்தியத்துக்கு விரோதமாக இவன் பொய்யை பேசிகிட்டு இருக்கிறான்? வாட் இஸ் த ஒன் ஏரியா அகெயின்ஸ்ட் விச் he is constantly attacking? Okay. Just okay. So என்ன பர்டிகுலர் ஏரியா ஆஃப் லைஃப், எந்த பொய்க்கு விரோதமாக இவனோட மெயின் அட்டாக் இருக்குது பாருங்கள். உலகத்தில் பல சத்தியங்கள் இருக்குது. எல்லா சத்தியத்துக்கு விரோதமாக பிசாசு அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இலை இருக்குதா, இலை க்ரீன் கலரில் இருக்குது, இது ஒரு ட்ரூத்து. பிசாசு நீங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு அவன் கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 + 2 = 4, இது ஒரு ட்ரூத். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த சத்தியம் எல்லாம் ஒரு க்ளூ மாதிரி, ஒரு பசில் மாதிரி. இட் இஸ் பாயிண்டிங் ஆல் ட்ரூத்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தியமும் இட் இஸ் பாயிண்டிங் அஸ் டு ஒன் கிராண்ட் கிரேட் ட்ரூத். ஒரு முக்கியமான ஒரு த ட்ரூத், ஒரு 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 த மெயின் ட்ரூத்துக்கு நேரம் நம்மளை நடத்துது. அண்ட் பிசாசு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அது என்ன ட்ரூத் தெரியுங்களா? தட் we are sinners. ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பாவிகளாக இருக்கிறோம், தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேலே விழுகணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு மனம் திரும்புதல், நம்மளுடைய பாவ மன்னிப்பு கிடையாது. அண்ட் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நித்திய அழிவு. இந்த ட்ரூத் இருக்குது பார்த்தீங்களா, காஸ்பலுடைய இந்த ட்ரூத், இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் அவனுடைய அட்டாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சத்திய ஆவி என்ன பண்ணுறாருன்னா பாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம என்ன பார்க்குறோம்? மறுபடியும் சத்திய ஆவியாக இருக்கிறாரு, சகல சத்தியத்தில் நடத்துகிறாரு. அவருடைய மெயின் வேலை என்ன தெரியுங்களா? ஹோலி ஸ்பிரிட்டுடைய மெயின் வேலை நம்மளுடைய லைஃப்பில் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாராமா, உலகத்துக்கு எதை குறித்து உணர்த்துறாரு? கண்டித்து உணர்த்துறாரு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற ஆக்கினையை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுடைய மெயின் ஒர்க்கு பிசாசுடைய இந்த அட்டாக்குக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் அவருடைய மினிஸ்ட்ரி. ஸோ அவருடைய மினிஸ்ட்ரி என்ன? உங்களுடைய லைஃப்பில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரா? யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்கு கிடச்சிருச்சா, அந்நிய பாஷையில் பேசுனீங்களா? பாருங்கள், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, ஹேவ் யூ பீன் கன்விக்டட் ஆஃப் யுவர் சின்? நீங்கள் பாவிங்கிறத உணர்ந்துருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தான் ஒரே நீதி, அவர் இல்லாமல் வேறு வழி கிடையாதுங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? ஆனால் அதை நம்பாதவங்க எல்லாத்து மேலே ஆக்கின வரப்போதுங்கிறத பிலீவ் பண்ணுறீங்களா? இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங் இன் யூ. ஸோ லபன் கத்துறதுல கிடையாது, இந்த சண்ட் பண்ணுறதுல கிடையாது, இதில் ஜிப்ரிஷ் பேசுறதுல கிடையாது, இதில் எதுலேயுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய மெயின் வேலை, அவருடைய மெயின் மினிஸ்ட்ரி. ஸோ அவருடைய கேரக்டரில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, தட் ஹீ வில் லீட் அஸ் இன்டு ஆல் ட்ரூத். புரியுதா? இதுதான் அவருடைய மெயின் என்னென்ன த மினிஸ்ட்ரி. ஓகே, இப்போ ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹி லீட்ஸ் அஸ் இன்டு ஆல் ட்ரூத். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், 14வது வசனம். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஹோலி ஸ்பிரிட்டுடைய ரெண்டாவது மினிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி அவர் யாரை மகிமைப்படுத்துறாரு? ஜீசஸை க்ளோரிஃபை பண்றாரு. இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ரெண்டாவது மெயின் கேரக்டர், மெயின் மினிஸ்ட்ரி. ஜீசஸ் க்ளோரிஃபை ஆகும். இதுதான் ஹோலி ஸ்பிரிட். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி தெரியுங்களா? உங்களுடைய லைஃப் இட் வில் பி ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்கள், மறுபடியும் இன்றைக்கி இருக்கிற கன்வென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்னே பேசிகிட்டு இருப்பாங்க. ஜீசஸை பற்றி பேசவே மாட்டாங்க, காஸ்பலை ப்ரீச் பண்ண மாட்டாங்க, பைபிள் பிப்ளிக்கல் பேசேஜிலிருந்து ஜீசஸ் கிரைஸ்டை காட்டவே மாட்டாங்க. அவங்களோட எம்ஃபசிஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்லையே தான் இருக்குது.
பாருங்க, ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானவர் உண்மையாலுமே இடைப்பட்டாரு, அசைவாடிட்டு இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவத்தான் உயர்த்துவாங்க, அவரைத்தான் அறிவிப்பாங்க, அவரைத்தான் க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஹோலி ஸ்பிரிட்டோடைய ரெண்டாவது மெயின் வேலை என்னது? டு க்ளோரிஃபை ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ உடனே நமக்கு என்ன தோணலாம்னா, அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து ஃபாதரை க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாதா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து தன்னை வந்து அவர் க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாதா? இவரும் ஈக்குவல் தானே, இவரும் தேவனுக்கு சமமாக தானே இருக்கிறாரு, அப்புறம் இவரை ஏன் அவர் மகிமைப்படுத்துறது கிடையாது? தன்னுடைய மகிமையை அவர் நாடுறதில்ல, பிதாவனுடைய மகிமையை அவர் நாடுறதில்ல, இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையை தான் அவர் நாடுறாராமா. வாட் இஸ் ராங்? அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து கீழையா, இன்ஃபீரியரா, அவர் அதாவது செகண்ட் கிளாஸ் காடா, என்னது? பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தணும், பரிசுத்த ஆவியானவர் மகிமை அடையணும் அப்படின்னா it can happen only when Jesus is glorified. இயேசு கிறிஸ்து மகிமை அடையாமல் பிதாவை நம்ம மகிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிதாக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மகிமைப்படுத்த முடியாது. ஸோ புரியுதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர்லையும் இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துகிறப்ப இவங்க 2 பேருமே மகிமை அடைகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரெண்டாவது காரியம். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுடைய அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழுவாங்க தெரியுமா? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. ஸோ அது வந்து இட் வில் பி வெரி விசிபிள். இப்போ நமக்கு என்ன வந்து கேள்வி உண்டாகலாம் அப்படின்னா, எப்படி இயேசு மகிமைப்படுறப்போ பிதா மகிமை அடைகிறார்? எப்படி இது எப்படி நடக்குது பாருங்கள். நம்ம 15th verse வாசிங்களேன். ஓகே, பாருங்கள், எப்படி தெரியுமா அவர் மகிமை அடைகிறாரு? இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிறப்ப எப்படி பிதா மகிமை அடைகிறாருன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து தருகிறது எல்லாமே யாருடையது? பிதாவுனுடையதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருக்குது? பிதாவுனுடைய வார்த்தையாக இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய சித்தம் யாருடைய சித்தமாக இருக்குது? பிதாவுடைய சித்தமாக இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்படி அந்யூன்ய ஐக்கியம் இருக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரே நபர் மாதிரி இருக்காங்க, ஒரே ஆள் மாதிரி, ஒரே நபர் மாதிரி, ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு கிடையாது, எந்த வேற்றுமை கிடையாது. அண்ட் இயேசு கிறிஸ்து நம்ம பைபிளில் கூட நம்ம வாசிக்கிறோம், அவருக்கு தோணுனதையெல்லாம் சொல்லியாமா பிதாவினிடத்துலேருந்து என்ன கேட்குறாரோ அதை தான் நமக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் அவருக்கு தோணுனதையெல்லாம் அவர் நம்மக்கிட்ட சொல்லாமல் அவர் என்னத்தை கேட்டிருக்கிறாரோ கிறிஸ்துவிட்டிருந்து அதை தான் அவர் வந்து அறிவிக்கிறார். ஓகேவா? ஸோ மூணாவது காரியம் பாருங்கள், 3rd பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அவர் நம்மளை சகல சத்தியத்திலையும் வழி நடத்துகிறாரு. 2வது அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாரு. 3வது இயேசு கிறிஸ்துவுடையதை எப்படி அவரை மகிமைப்படுத்துகிறாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடையதை நமக்கு அறிவிக்கிறது மூலமாக. என்னது இயேசு கிறிஸ்துவுடையதை நமக்கு என்னத்தை அறிவிக்கிறாரு? வாட் இஸ் தட்? எதை அறிவிக்கிறது மூலமாக இதெல்லாம் நடக்குது? எது தெரியுங்களா? அவருடைய வார்த்தை தான். ஸோ ஜீசஸ் இது என்னுடையது அப்படின்னு சொல்கிறது எது தெரியுங்களா? அவருடைய வார்த்தை தான். பாருங்கள், ஹோலி ஸ்பிரிட் ஒருபோதும் வேத வசனம் சொல்கிறதுக்கு முரண்பாடான விதத்தில் அவர் நடக்க மாட்டார். பைபிள் சொல்லாத அவர் சொல்ல மாட்டார், ஜீசஸ் சொல்லாததை அவர் சொல்ல மாட்டார். அதனால தான் நம்ம இந்த விஷன்ஸு, ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த புது புது ரெவலேஷனை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் புது புது காரியத்தை தர்றவர் கிடையாது. ஆல்ரெடி குமாரனுடையதை எடுத்து தான் நமக்கு சொல்கிறார். குமாரனுடையது எல்லாமே பிதாவுனுடையதாக இருக்குது, இதை தான் எடுத்து நமக்கு அறிவிக்கிறார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறாரு தெரியுங்களா? அவருடைய வேர்டு மூலமாக தான். அவருடைய வேர்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணுறீங்களா? அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வச்சுக்கிறீங்களா? அதை கொண்டு தான் அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இட் இஸ் த்ரூ காட்ஸ் வேர்ட் தட் ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ் இன் அஸ். நீங்கள் பைபிளே படிக்காமல்
வேதவசனத்தை நேசிக்காமல், அதை நீங்கள் ஆராயாமல், அதை நீங்கள் தியானிக்காமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. நான் எப்படியெல்லாம் கேள்விப்படுறேன்னா, லைக் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய விட்டுருவேன், அதனால் நான் பைபிளெல்லாம் படித்து சர்மன்லாம் ப்ரிப்பேரெல்லாம் பண்ணுறதில்ல, ஸ்டேஜில் போய் நிற்பேன், அப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தர்றதை நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு. பாருங்கள், அப்படி ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படி வேலை செய்ய மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த வார்த்தையை அவர் எடுத்து அந்த வார்த்தையை குறித்தான அறிவில் வந்து நம்ம பெறுகிறோம். அதில் இருக்கிற டெப்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு, அதில் இருக்கிற அழகை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு, அது எதை சொல்ல வருதுங்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. இப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து லைக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ லைக் ஹோலி ஸ்பிரிட் 3 காரியத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒன்று, அவர் வந்து லைக் சகல சத்தியத்திலையும் நம்மளை நடத்துகிறாரு, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாரு. 3வது, வேத வசனத்தினுடைய எல்லா சத்தியங்கள் வந்து அதை எடுத்து நமக்கு சொல்லித்தராரு. ஸோ பைபிளில் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் எல்லாமே யாருடைய வார்த்தையாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையாக இருக்குது. நம்ம எப்படி பிரிக்க முடியாதுன்னா, இதெல்லாம் பால் சொன்னது, ஜீசஸ் சொன்னது, இந்த ரெட் லெட்டர் பைபிள் அதுதான் பண்ணோம். ரெட் லெட்டர் பைபிள் என்ன பண்ணால் இயேசு கிறிஸ்து சொன்னதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். இதெல்லாம் பால் சொன்னது. இன்றைக்கி ஜனங்க நிறைய பேர் பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொன்னோம்னா, அது பால் சொன்னாருங்க. லைக் இது வந்து லைக் இது பேதுரு சொன்னார், இது ஜான் சொன்னார், பட் இதுதான் ஜீசஸ் சொன்னார் அப்படிமா பாருங்க. லைக் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பு. என்டையர் நியூ டெஸ்டமெண்ட், மறுபடியும் 2 Timothy chapter 3 verse 16 எல்லா வார்த்தையும் தேவன், எல்லா வேத வசனமும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்காங்க. எல்லா வார்த்தையுமே, all the words are the words of Jesus Christ. ஸோ லைக் டிசைபிள்ஸை ஆண்டவர் பூமியில் விட்டுட்டு போனப்போ டிசைபிள்ஸை எப்படி தெரியுமா அவர் யூஸ் பண்ணார்? இயேசு கிறிஸ்து நிறைய சொல்ல வேண்டியது இருந்துச்சுல்ல, சொன்னால் இவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொன்னார்ல. ஆனால் சத்திய ஆவி அவங்களுக்குள்ள வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்டையர் நியூ டெஸ்டமெண்ட் அவங்க எழுதினாங்க. என்டையர் நியூ டெஸ்டமெண்ட்டை அப்போஸ்தலர்ஸ் எழுதினாலும் யார் ஆத்தர் பண்ணி அவங்க எழுதினாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ இதுக்கு நம்ம தியாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்ன அப்படின்னா டுவல் ஆத்தர்ஷிப். ஸோ 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. பால் எழுதினாரா, அது பாலுடைய வார்த்தையா? 100% அது பாலுடைய வார்த்தை தான். ஆனால் 100% எவ்ரி வேர்ட், எவ்ரி டாட், எவ்ரி கமா இஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை அங்கே டிக்டேட் பண்ணியிருக்கிறார். ஸோ பாலுடைய எந்த ஃப்ரீ வில்லையும் அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் அதை பண்ணியிருக்கிறார். ஸோ இது ஒரு மிஸ்ட்ரி. மறுபடியும் இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிளில் வந்து நம்ம ரேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. இது மெயின் புக்கு, இது சின்ன புக்கு, இது வேஸ்ட்டு புக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிக்காத வசனம், அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தைகளை கொண்டு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சகல சத்தியத்திலையும் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறார். எப்படி? அந்த வார்த்தைகளை கொண்டு தான். நம்ம சத்தியத்தில் வளர்றோம், கிறிஸ்துவ போல மாறுறோம். எப்படி இதெல்லாம் நடக்குது? அவருடைய வார்த்தையை கொண்டு தான். அதனால தான் நம்ம பைபிள் ரீடிங்கை, அதை மெடிடேட் பண்ணுறதுல நம்ம அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ரீட் யுவர் பைபிள், மெடிடேட் அப்பான் இட். அதை சிந்திங்க, அதை ஆழமாக வந்து லைக் நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, பரிசுத்த ஆவியானவர் அதை தான் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். சாமில் ஐ திங்க் லைக் 118 119 அதிகாரத்தில் லைக் பால் லைக் தாவீது என்ன சொல்கிறார், சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஐவ் ஸ்டோர்ட் இட் ஸோ தட் ஐ மைட் நாட் சின் அகெயின்ஸ்ட். உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாராமா? அவருடைய வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு. அவருடைய வார்த்தையை பதுக்கிறாரு இருதயத்தில். ஸோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணுமா, கிறிஸ்துவ போல மாறணுமா, பாவத்தை வெறுக்கணுமா, மித்தவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணுமா, இட் ஹேப்பன்ஸ் த்ரூ காட்ஸ் வேர்ட். ஸோ ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு, ஆனால் நீங்கள் பைபிளே படிக்கிறதில்ல. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் தேவனுடையவர்களே கிடையாது. அதான் நம்ம பார்க்கணும். ரோமன்ஸ் 8:9 எடுங்களேன், 8வது அதிகாரம் 9வது வசனம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கிடையாது, ஏதோ ஒரு டிகிரி லெவல் கிறிஸ்டியன்ஸுக்கு கிடையாது, எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும்
பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக தரப்படுறாரு. 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உன்னில் வாசமாய் இருந்தால் ம் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ம் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் யாரு? அவருடையவன் அல்ல. ஒரு கிறிஸ்டியன்னா he is Holy Spirit is already residing in that person. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் he is called a Christian. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா you are not a Christian. வேத வசனம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லைக் பைபிள் நான் படிக்கிறதில்ல, அந்த வார்த்தையை நான் நேசிக்கிறதில்ல, ஆனால் நான் கிறிஸ்டியன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நபர் தேவனுடையவர்கள் கிடையாது. யூ டு நாட் பிலாங் டு காட். ஸோ இதில் நமக்கு ஹோப் என்ன? நமக்கு என்ன இதில் வந்து லைக் ஒரு குட் நியூஸ் பாருங்கள். டிசைபிள்ஸ் வந்து பயத்தில் இருந்தாங்களா? they were tired, they were weary, they were afraid. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? அண்ட் ஜீசஸ் ஏன் இதை உங்களுக்கு சொன்னார் அப்படின்னா, பாரு, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் எதையெல்லாம் உங்கள் மூலமாக செய்ய போகிறனோ அது எதையுமே உங்களால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ப்ரிசர்வ் பண்ணி, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, உங்களை போல்டன் பண்ணி அவர் உங்களை நடத்துவார். ஸோ இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஹோப் என்ன அப்படின்னா, பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் வாழ்கிறதுக்கு அழைக்க கிடையாது. நமக்கு யாரை ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, ஐ வில் கிவ் யூ மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியானவர் உங்களுக்கு நான் தரேன். அண்ட் அவருடைய ஸ்ட்ரென்த்தை கொண்டு தான் நம்ம பண்ணுறதை எல்லாத்தையுமே வந்து லைக் நம்ம பண்ணுறோம். ஸோ அல்டிமேட்டாக கிரெடிட் யாருக்கு போய் சேரும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோடைய ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறப்போ யாரை நம்ம மகிமைப்படுத்துவோம்? யாருக்கு வந்து எல்லா கிரெடிட்டும் போய் சேருது? காட் த ஹோலி ஸ்பிரிட் தான். நம்ம வாழ்ந்தோம், நம்ம இந்த பாவத்தை ஒதுக்கணும், நம்ம எப்படியெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நம்ம ரெவலேஷனில் வாசிக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் எல்லோரும் நின்று கிரீடம் அவங்களுக்கு தரப்படுறப்போ கிரீடத்தை எடுத்து அவர் பாதத்தில் போட்டு லைக் அவரை தான் துதிப்பாங்க. நம்ம ஆண்டவர் தான் நம்மளை பர்சவியர் பண்ணுறார், அவர் தான் நம்மளை சஸ்டெயின் பண்ணுறார். அண்ட் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்குது. ஸோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? மறுபடியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற ஆக்கணையை குறித்து நீங்கள் உணர்த்தப்படுவீங்க. இதெல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் எதுக்குங்க இப்போ தேவையெல்லாம் பேசிட்டு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களை உணர்த்தலை, அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யலை. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? சரி, அவராக ஒரு டைம் பார்த்து உணர்த்துட்டோம் நம்மளை அப்படின்னு விட்றாதீங்க. கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இப்போ சொன்ன எதுவுமே எனக்கு இல்லை, இப்போ கேட்டது எதுவுமே என்னோடய இருதயத்தில் நடக்கலை, தயவு செஞ்சு என்னை வந்து லைக் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் வந்து லைக் உங்களை ஹம்பிள் பண்ணி நீங்கள் ஆண்டவர்கிட்ட லைக் நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் போகிறப்போ ஆண்டவர் இறங்குறாரு. அவர் மனதுருக்கம் உடையவராக இருக்கிறாரு, இரக்க குணமுடையவராக இருக்கிறாரு. ஸோ லைக் ஜஸ்ட் நீங்கள் கேளுங்க. பட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்கல அப்படின்னா கம்ப்ளீட்டாக யார் மேலே ஃபால்ட்டு? இட் இஸ் அப்பான் யூ. உங்கள் மேலே தான். ஆக்கினா வர்றப்போ யார் மேலே முழுசும் வரும்? உங்கள் மேலே தான். யாரையும் சொல்ல முடியாது. ஸோ அண்ட் பாருங்கள், இந்த கம்யூனியனில் இன்றைக்கி நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம்ல, நம்ம அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சர்ச்சாக சேர்ந்து தீஸ் ஆர் த பீப்புள் இன் ஹூம் இஸ் த ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற, தங்கி இருக்கிற மக்கள் இவங்க தாங்கிறத நம்ம உணர்த்தோம். ஸோ லைக் கம்யூனியன் அதுக்கு தான் வந்து இருக்குது. நம்ம ஒருவருடைய ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம், காத்துக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம 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 என்ஷூர் பண்ணிக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர். அதுதான் கம்யூனியன். ஸோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக எடுத்துருக்கிறீங்கன்னா யூ வெல்கம் டு பார்ட்டிசிபேட் இன் த டேபிள். ஸோ நம்ம ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் சரியான விதத்தில் புரிஞ்சு கொள்ளுகிற சபையாக நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, லைக் எங்களுடைய ஹார்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எங்களுடைய பாவத்தை நீங்கள் கண்டித்து உணர்த்துங்கப்பா. இப்போ கூட ஆண்டவரே, நாங்கள் கம்யூனியன் எடுக்க வர இருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்க்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய நிலைமையை நாங்கள் நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, துணிகரமாக ஆண்டவரே,
எங்களுடைய நிலைமையை குறித்து நாங்கள் ஆராயாமல், அதை பற்றி நாங்கள் சீரியஸாக எடுக்காமல், துணிகரமாக ஆண்டவரே இந்த டேபிளில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் வேதவசனத்தை நாங்கள் மறுபடியும் நாங்கள் வாசிக்கணும். அபாத்திரமாக அதை யாரும் புசிக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஸோ ஆண்டவரே, அவங்களுக்குள்ள அன்டெல்ட் சின், அன்ரிபெண்டன்ட் சின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரே, ப்ளீஸ் ஹெல்ப் ஆர் பீப்புள், ஹெல்ப் them to see the sin, deal with it, repent of it. And ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் அவங்க விட்டுறாச்சு. ஆண்டவரே, இந்த சபையில் அவர்கள் என்ன ரட்சிக்கப்படாதவங்க யாராவது இருக்காங்க, அவங்களுடைய நிலைமையை குறித்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. help them to come out of that deceptive state. நீங்கள் கணப்படுங்கப்பா, இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நினைக்கிறேன். ஆமென். இப்போ கூட நம்ம கம்யூனியன் எடுக்கலாம். அந்த டைமில் நம்ம ஒரு பாடலை நம்ம பாடலாம். ஓகே, இந்த பாடுறப்ப நீங்கள் ஜஸ்ட் ப்ரெட் அண்ட் வைனை நீங்கள் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாமின் யுவர் செல்ஃப். இதை சீரியஸாக எடுங்க. இது சிம்பாலிக் தான், இதில் எந்த பவருமே கிடையாது. இந்த ப்ரெட்டில் இந்த வைனில் எந்த ஒரு பவர் கிடையாது. இட் இஸ் நாட் த லிட்ரல் பிளட் அண்ட் ஃப்ளஷ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிடையாது. ஜீசஸுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இதை நம்ம பண்ணுறப்ப நம்ம எதை நினைவு பண்ணுறோன்னா, கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறாரு, ஏன்னா அவருக்காக நம்மளை முன்குறித்து அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அதை நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இப்போ நம்ம இதை சாப்பிட்றப்போ ஆண்டவரே நான் அதை வாழணும் இல்லை வாழ்கிறதுக்கு ஆசைப்படும், இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி தான் இதை நம்ம எடுக்கிறோம். ஸோ நான் பாட்டுக்கு இருப்பேன், ஆனால் இதையும் சாப்பிட்டுக்குவேன், அந்த மாதிரி நம்ம இதில் வரக்கூடாது. நம்ம பாடலாம், மகிழ்வோம். அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், மேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த